நீட் தேர்வை ரத்து செய்யணுமா வேண்டாமா? நீட் தேர்வை நீங்க இப்ப ஆதரிக்கீங்களா எதுக்கீங்களா? இல்ல அதுக்குள்ள நம்ம போக வேண்டாங்க, டைவர்ட் ஆயிரும். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மாணவர்கள் போராடுது. அதாவது கசிவில்லாத தேர்வு தான், அதில் தான் நாங்க உடன்படுறோம். ஏன்னா இந்த இதற்கு முன்பு அதுக்குள்ள நீங்க போங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த நீட் தேர்வு தொடர்பாக இப்ப என்ன நடக்குது இந்தியா ஃபுல்லா இல்ல நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நீங்கள் நீட் தேர்வை ஆதரித்த போதும் இதே என்டிஏ தான் அந்த தேர்வை நடத்தியது. அதனால் நீங்கள் ஆதரித்தது சரியா தவறா போதும். அப்ப என்டிஏ இல்லைங்க. அப்ப என்டிஏ 4-5 வருஷமா தான் என்டிஏ நடத்துங்க. அதுக்கு முதல்ல வேற பாடுங்க, வேற போர்டு. இல்ல அப்போ தவறு நடக்கலையா? அது என்டிஏ வந்ததுக்கு தான் தவறு நடந்தது. இல்ல அதாவது நாம எல்லாமே நல்லது நடக்குன்னு தான் நினைக்கணுங்க. இதே தமிழ்நாட்டுக்குள்ள டிஎன்பிசி நல்லது நடக்கணும். டிஎன்பிசி நல்லது நடந்ததா? 2003 எவ்வளவு பெரிய மோசடி நடந்தது டிஎன்பிசில ஆச்சுங்களா? கொண்டு போய் நீலகிரியில் உட்கார வச்சு, குன்னூர் உட்கார வச்சு குறியீடுகள்லாம் பண்ணி எழுதுனாங்கல்ல. 83 பேர் உயர் பதவி குரூப் சர்வீஸ்க்கு எவ்வளவு பெரிய மோசடி நடந்தது. உயர்நீதிமன்றம் தப்புன்னு சொல்லிச்சு, உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லிச்சு, அதுக்கு பேர் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அவங்க எல்லாம் பதவியில் இருந்துட்டாங்க, விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் இந்த நீட்டுக்காக மட்டும் பேசலீங்க. இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி. ஆனா இப்ப எதுக்குறீங்க? தேர்வாக இருந்தாலும் இப்ப நீட் தேர்வு எதுக்குறீங்க? எடுத்துக்கலாமா? இப்போ இல்ல இப்ப நீட் தேர்வு எதுக்குறீங்க? ரத்து பண்ணணும். ஏதாவது ஒரு எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வு வெளிப்படையாகவும் நேர்மையா நடக்கணும், அவ்வளவுதான். வெளிப்படையா உள்ள நீட் தேர்வு முறை தவறு, ஆனா நீட் தேர்வு சரியானதுதான். அப்படி எடுத்துக்கலாமா? நீட் தேர்வை அதாவது அதுல வினாத்தாள் லீக் ஆகிறது ஆதரிக்கீங்களா எதுக்கீங்களா? ஒரு வரையில சொல்லியிருக்கேன். நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வுக்கு இப்போ நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு குரல் எழுதிருக்குது. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்றாரா, இல்ல தேர்வை மட்டும் முறைப்படுத்தினா போதும்? நீட் தேர்வுக்கு ஆதரிக்கிறீங்களா? இல்ல நீங்க அதை டைவர்ட் பண்ண வேண்டாம். இப்பொழுது என்ன இந்தியா ஃபுல்லா என்ன நடக்குது? நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு தடுக்கப்பட வேண்டும். அதில் 100க்கு 100% புதிய தமிழகம் உடன்படுகிறது. நான் உடன்படுகிறேன். ஓகே. இப்போ நிறைவா ஒரு கேள்வி இது டாக்டர். இப்போ பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக ஒரு பெரிய மௌனம் நீடிக்கிறது. இந்த பட்டியல் வெளியேற்றம் எப்போது நடக்கும்? மத்திய மாநில அரசுகள் ஒத்துக்கொண்டால் மட்டுமே அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் அது சாத்தியமாகுமா? அதை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெரிய அளவில் புதிய தமிழகமோ மற்ற அமைப்புகளோ மேற்கொள்ளாததற்கு என்ன காரணம்? இல்லைங்க, அதை இப்போ நாங்கள் ஒரு கட்டத்தில் அதை எடுத்தோம். அதனுடைய அவசியத்தை சொல்லியாச்சு. ஒரு கட்சி அது ஒரே அஜெண்டாவிலே நிற்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு இன்னைக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் பிரச்சனை இருக்குது. இப்போ நாடுங்க குடிநீர் பிரச்சனை இருக்குதுங்க, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதனால் எல்லா பிரச்சனைகளையும் இப்பொழுது நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது. அதுக்கு ஒரு வாய்ப்பு, அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அதை பேசுவோம். இப்பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசியாச்சு. இப்பொழுது அதை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஓகே, அடுத்து என்ன நடவடிக்கை பட்டியல் வெளியேற்றத்திற்காக? இப்போது இந்த மாநில அரசு மத்திய அரசு வழக்குகள் புதிய தமிழகம் பொறுத்தளவு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற அரசு என்ன செய்யுது? இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அரசு வந்திருக்கக்கூடிய அரசு என்னென்ன வாக்குறுதியோடு வந்தது? குறிப்பாக தமிழ்நாடு எங்கும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த போகிறோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லா பெண்களிடத்திலும் சென்று அண்ணன் விஜயை கொண்டு முதலமைச்சராக உட்கார வைங்க, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளே இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? நீங்கள் முதல்ல 717 கடையை மூடுனா சொன்னாங்க. அதுவும் உண்மையாக இல்லை. 3 கடைக்கு பக்கத்தில் மணமகள் மன்றங்களை ஓப்பன் பண்ண சொல்லிட்டீங்க. இப்போ என்ன கொண்டு வர்றீங்க? ஒவ்வொரு டாஸ்மாக் பக்கத்தில் 100 மீட்டரில் ஒரு பாரில் எத்தனை பார் வேணாலும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறீங்க. என்ன உங்களுடைய கொள்கை? இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு ஆளாகிறார். எனவே மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு காத்துட்டு இருக்குது. எனவே தமிழ்நாட்டு மக்களை இந்த மதுவினுடைய பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு புதிய தமிழக கட்சிக்கு தலையாய பொறுப்பாக கருதுகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு தங்களுடைய வருமானத்தை பெருக்க வந்த உடனே வருமானத்தை பெருக்கிறது என்ற ஒரே குறிக்கோளாக கொண்டு இப்போ டாஸ்மார்க்கை கடந்த ஆட்சிகளை விட விரிவுபடுத்திட்டே போகிறாங்க. ஸோ அதனால் அதை அந்த மிகப்பெரிய சமூக கொடுமையை இது நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்புறம் போதையும் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஏற்கனவே இளம் விதைகள் உருவாகிறாங்க அப்படிங்கிற கருத்து நீண்ட நாளாக இருக்குது.
இப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் மீண்டும் மதுப்பழக்கங்களுக்கு இது ஆளாகி மாற்றமே ஏற்படலையா? குடும்பத்தோட போய் நீ குடிக்க வைக்கலாம்ங்கிறீங்க. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு மாற்றமுமே நிகழவில்லையா? சுருக்கமா சொல்லுங்க சார். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த மாற்றமுமே எந்த நிகழவில்லை. மாற்றமே நடக்கல. எந்த மாற்றமே நடக்கல. லஞ்சம் ஊழல்லாம் ஊழல் நடக்குது. லஞ்சத்தெல்லாம் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கதா நினைக்கிறீங்களா? ஒரு தொடக்கம் ஏற்பட்டதா நினைக்கிறீங்களா? ஒரு அமைச்சர் முதலமைச்சர் ஊழல் லஞ்சலை ஒழிப்போம் என்று நேரடியாக கூறி அதற்கான நடவடிக்கைகள் நம்பர்கள் செயல்பாடுகள் இருக்குதா இல்லையா? சார், என்னுடைய ஒரே பார்வை, நீங்க என்னைக்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்துறீங்களோ அங்கிருந்து தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் தீர்வு துவங்கும். ஏன்னா ஒரு வருடத்திற்கு 20,000 கோடி ரூபாய் நீங்க மதுவின் மூலமாக அரசு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு லஞ்சத்தை ஒழித்து விட்டதாகவோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்து விட்டதாக சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல வேணா உங்களுக்கு ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட கம்பெனிகள் மதுபானத்தில் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொண்டு பல பேர் இருக்கிறாங்க உங்களை சுத்தி. மதுபான ஆலை அதிபர்களுக்கு அப்படியே காத்துட்டே இருக்கிறாங்க. கொண்டு லாட்டரி கும்பல்லாம் இருக்கிறாங்க, அங்கே கொண்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு விடிவாக உருவாக்கணும்னா நீங்கள் ஒழிக்கணும் அல்லது எல்லாம் பண்ணணும்னா நீங்க முதல்ல பூரண மதுவிலக்கு அமல்படுத்துங்க. அங்கிருந்தா எல்லா விதமான நன்மைகளுமே துவங்கும். ஓகே சார். ஓகே, நன்றி டாக்டர் கிருஷ்ணசாமி சார்.